ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவை அவுள் சேர்த்து குழி பணியாரம் ரெடி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டு பீன்ஸ் எல்லாம் இருக்கிறதால பிள்ளைங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் சேர்த்து சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். கார சட்னி கூட வச்சா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்கும். கேரட்டு பீன்ஸு எடுக்கவே மாட்டாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். சட்னியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கார சட்னி இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவை எடுத்துருக்கேன். அரை கப்பு ரவை, 4 டீஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புளிச்சிருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த தயிர் கூடிய தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைக்க 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இங்கே பாருங்கள், ரவை எடுத்த கப்புலேயே முக்கால் பாகம் அவுள், இதுவும் தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூடவே அவுளையும் 2 பேட்சாக அரைச்சிக்கலாம். இதுவும் சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இதை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இன்னொரு பேட்சை அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், மாவெல்லாம் சேர்த்து வச்சு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துங்க. சோம்பு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் எடுத்து, இது கூடவே ஒரு 5 பீன்ஸு அது பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் 1 நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கேரட்டு திருகல், பச்சை மிளகாய் 2 சின்னதாக. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், தூள் உப்பு இந்த காய்க்கு மட்டும் சேர்த்துக்குங்க. இன்னும் ஒரு 2 செகண்ட் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாவுக்கு தகுந்த தூள் உப்பு. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ஆப்பச்சோடா. இங்கே பாருங்கள், 1/4 கப்பு அரிசி மாவு. ரவை அரை கப்பு எடுத்த இல்லையா, 1/4 கப்பு அரிசி மாவு. நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்தாச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிறத கேரட்டு பீன்ஸையும் அப்படியே இதில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 இலை, 2-3 கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், லைட்டாக வேண்டான்னா நிறுத்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் தான், 1/4 டீஸ்பூன் கம்மி தான். இதுவும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுடுங்க. பசங்க இருக்கிறாங்கன்னு 2 பச்சை மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், அரை டீஸ்பூன் மிளகு. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்துட்டால் போதும். அப்போ தான் நல்லா வெந்து வரும்.
உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குழி பணியாரம் கல் வச்சுருக்கேன். குழி பணியாரம் கல்லில் நம்ம அந்த மாவை எடுத்து சேர்த்துடலாம். நல்லா காயிட்டும், எண்ணெய் விட்டுடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் காஞ்சிடுது. பக்கத்தில் நம்ம மாவு வச்சுருக்கோம். அப்படி நல்லா கலந்து விட்டு ஒரு 3/4 பாகம் ஊற்றுங்க. அது எல்லாமே ஊற்றிட்டுங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். திட்டமாக விட்டால் போதும் எண்ணெய். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா செவரட்டும். இங்கே பாருங்கள், அப்படியே லைட்டாக தேய்ச்சி விடுங்க. தீ மிதமான அனலில் வச்சுக்கோங்க, குறைச்சிடுங்க. ஃபஸ்ட்டில் போட்டோம் இல்லையா, அதை மட்டும் அழகாக திருப்புங்க. அப்போ தான் நல்லா வெந்து வந்திருக்கும். இதே மாதிரி எல்லாமே திருப்பி போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செவந்திருக்கு பாருங்கள். அப்படியே திருப்பி விடுங்க. பாருங்கள், நல்லா செவந்திருக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பால் மாதிரி. இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். அப்படியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெயை வடி வச்சுட்டு எடுத்துடலாம். லைட்டாக தான் வரும் எண்ணெய். நல்லா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான குழி பணியாரம் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரவை குழி பணியாரம் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பேட்ச்சு ஊற்றிடலாம். இதே மாதிரி எல்லா மாவும் ஊற்றிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரவை சேர்த்து குழி பணியாரம் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், டிஃபனாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடாம இது மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. பொட்டுக்கல்ல தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.